friends, welcome back to my channel. Today இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ்லேருந்து ப்ரிஃபிக்ஸ் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 3 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ்லேருந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ முதல் முறையாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபிக்ஸ்லேருந்து ப்ரிஃபிக்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத வந்து எழுதிக்கிறேன். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸ், சரிங்களா? இன்ஃபிக்ஸில் இருக்குது. இதை நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸாக மாற்றணும். ஓகே, என்னவை மாற்றணும்? ப்ரிஃபிக்ஸாக மாற்றணும். இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக போஸ்ட்ஃபிக்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே நம்ம உள்ள யூஸ் பண்ண போகிறோம். பட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை உல்டாவாக அப்படியே நம்ம எழுத போகிறோம். உல்டாவான என்னது? ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். எப்படின்னா a+p * c+d அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை வந்து இந்த கார்னரில் கொண்டு வந்து இப்படி எழுத போகிறோம். அதாவது லாஸ்ட்டில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டாக வர்ற மாதிரி எடுத்து எழுத போகிறோம். ஓகே, பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் எப்படி நம்ம இங்கே மாற்ற போகிறோம்? ஓப்பனிங் ப்ராக்கெட்டை இங்கே மாறும். ஓகே, டி ப்ளஸ் சி. அப்போ இந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் இங்கே என்ன வரும்? க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இங்கே வந்து நமக்கு வரும். ஸ்டார், இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் என்னவா வரும்? ஓப்பன் ப்ராக்கெட்டாக வரும். பி ப்ளஸ் ஏ, ஓப்பனிங் ப்ராக்கெட் என்ன வரும்? க்ளோசிங் ப்ராக்கெட்டாக வரும். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அஸ்யூஷுவலாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு என்ன ரூல் கொடுத்தனோ அதே ரூல் தான் இதிலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதே ப்ரையாரிட்டி, அதாவது ஆப்ரேட்டரோட ப்ரையாரிட்டி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரி பண்ண வேணாம். நான் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரூலும் அதுக்கான ப்ரையாரிட்டியும் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அஸ்யூஷுவலாக என்ன பண்ண போகிறோம்? ஆப்பரண்ட் தனியாகவும் ஆப்ரேட்டர் தனியாகவும் பிரிக்க போகிறோம். அந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ரையாரிட்டி வைஸும் ரூல் வைஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிரஷனோட, அதாவது ஆப்ரண்ட்டோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? ப்ராக்கெட். அதை வந்து ப்ராக்கெட்ன்றது என்னது? சிம்பிள். அதாவது இது ஒரு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன பண்ணலாம்? கீழே நம்ம இறக்கலாம். DCBA இது எல்லாமே என்னது? ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். இது நான் ஆல்ரெடி கிளாஸில் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்மேட் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்து டி அப்படின்றத மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டாக்கில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஓப்பனிங் ப்ராக்கெட்டை கீழே போட்டாச்சு, டீயை வந்து தனியாக வச்சாச்சு. ஓகேவா? ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர், அதே நம்ம ஸ்டாக்கில் போட்டுக்கணும். சின்றது என்ன பண்ணிக்கணும்? மேலே வந்து ஆப்ரண்ட்டில் நம்ம எழுதிக்கணும். க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? இது நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ரூல் வைஸ் செக் பண்ணணும். ரூல் வைஸ் இது என்ன, எத்தனாவது ரூலு? 3rd ரூல் இங்கே அப்ளை ஆகுது. 3rd ரூல் அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரை அப்படியே என்ன பண்ணணும்? இமீடியட்டாக பாப் அவுட் பண்ணணும். சிங்கிள் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும்? இதை அடிச்சுட்டு மேலே பாப் அவுட் பண்ணிடணும். இதுவே பக்கத்தில் இன்னொரு ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரையாரிட்டி வைஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? மேலே பாப் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம யோசிக்காமல் அடிச்சுட்டு அது மேலே நம்ம பாப் அவுட் பண்ணிட வேண்டியதான். புரியுதா? இப்போ என்ன பண்ணியாச்சு? பாப் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ப்ராக்கெட் நமக்கு வேலிடு கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? ஸ்டார் இருக்குது. ஸ்டாரை கீழே இறக்கிடணும், அதாவது மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஓப்பனிங் ப்ராக்கெட், அதையும் கீழே இருக்குங்க. அந்த ஆப்ரேட்டர் எல்லாமே, தட் மீன்ஸ் சிம்பிள் எல்லாமே கீழே ஸ்டாக்கில் ஆட் பண்ணிடணும். இருக்கக்கூடிய அந்த ஆப்பரண்ட்டு, அதாவது இந்த லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா? அதை மட்டும் நம்ம மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஆப்ரேட்டர் இங்கே கொண்டு வரும்போது ரூல் வைஸும் ப்ரையாரிட்டி வைஸும் நம்ம செக் பண்ணிட்டு மேலே ஏற்றணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஓப்பனிங் ப்ராக்கெட் கொண்டு வந்தாச்சு. பி அப்படின்றது லெட்டர் இல்லையா? அதாவது ஆப்பரண்ட், அதை வந்து மேலே போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸை கீழே இறக்கிடுங்க. ஏயை மேலே போட்டுக்கோங்க. ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்டை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ என்ன ஆகுது?
இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்குது. திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல் தான் அப்ளை ஆகுது. என்ன பண்ணிடணும், இமீடியட்டாக இதை வந்து அடிச்சுட்டு பாப் அவுட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணலையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். செக் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எந்த ஆப்ரேட்டருமே கிடையாது. இந்த பக்கமும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, பட் என்ன ஆகுது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேர்ட் ரூல் தான் அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இதோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் மட்டும்தான் ஃபஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரே ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் இருக்குது, கம்பேர் பண்ணுறதுக்கு உள்ளே எந்த ஆப்ரேட்டருமே இல்லை. ஸோ இமீடியட்டாக இதை அடிச்சுட்டு மேலே பாப் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஆப்ரேட்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்குது ஒரே ஒரு ஆப்ரேட்டர், இது கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அஸ் யூஷுவலாக மேலே ஏற்றணும். இப்போ எதையா நான் கம்பேர் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, இங்கே திரும்ப இங்கே நம்ம ஆட் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே எக்ஸ்பிரஷனே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரையும் அடிச்சுட்டு மேலே ஏற்றிடணும். புரியுதா? இந்த கான்செப்டை அஸ் யூஷுவலாக நம்ம எப்படி நம்ம போஸ்ட்ஃபிக்ஸில் பார்த்தோமோ சேம் ரூல் தான். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்தாச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதும்போது ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டாகவும், க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டாகவும் இங்கே மாறும். ஓகேவா? இப்போ இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்டாக ஆரம்பிச்சுட்டு டி ப்ளஸ் சி, இங்கே ஓப்பனாக இருக்குது இங்கே க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டார் இறக்கிடணும், இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறது இங்கே ஓப்பன் ஆகும். திரும்ப பி ப்ளஸ்ஸு ஏ, திரும்ப ஓப்பன் பண்ணுறது இங்கே க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரூல் வைஸும் ப்ரையாரிட்டி வைஸும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம பிரிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட் தனியாகவும் ஆப்பரேட்டர் தனியாகவும் எழுதிக்கணும். ஆப்பரண்ட்ன்றது டிசிபிஏ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்டாரு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் இது எல்லாமே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர், அப்படி இல்லைன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி பிரிக்கும்போது ஓப்பன் ப்ராக்கெட்டுன்றது வந்து ஸ்டாக்கில் போட்டுக்கணும். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாக்கில் போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே வந்துருச்சு. திரும்ப டியை வந்து மேலே நம்ம தனியாக எழுதிக்கணும், அதாவது ஆப்பரண்ட்டை தனியாக எழுதிக்கணும். டி எழுதியாச்சு, ப்ளஸ்ன்றதை கீழே இறக்கியாச்சு. திரும்ப என்ன பண்ண, கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இதை விட்டுருங்க. திரும்ப சி இங்கே மேலே சியை மேலே எழுதிக்கணும். திரும்ப க்ளோசிங் ப்ராக்கெட் வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இங்கே தேர்ட் ரூல் அப்ளை ஆகுது. இங்கே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும், ரூல் ஏதாவது இங்கே அப்ளை ஆகுதுன்னு செக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இங்கே தேர்ட் ரூல் வந்து நமக்கு அப்ளை ஆகுது. ஸோ ப்ளஸ்ஸை அடிச்சுட்டு மேலே ஏற்றுறோம். திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரை கீழே இறக்குறோம். திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, அதையும் கீழே இறக்குறோம். இது எல்லாமே சிம்பிள், அதனால ஸ்டாக்கில் போடுறோம். திரும்ப பி இருக்குது, பியை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட்டில் மேலே ஆட் பண்ணுறோம். அதாவது ப்ளஸ்ஸை ஏற்றணும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். திரும்ப ப்ளஸ் இருக்குது, அதை கீழே இறக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏ இருக்குது, ஏயை வந்து மேலே ஏற்றுறோம். ஏற்றியாச்சா? திரும்ப என்ன க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது, க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன ஆகுதுன்னா தேர்ட் ரூல் அப்ளை ஆகுது. ஸோ வந்து இந்த ப்ளஸ் அடிச்சுட்டு மேலே ஏற்றுறோம். திரும்ப இங்கே வந்து ஆட் பண்ணுறதுக்கோ திரும்ப இங்கே வந்து நம்ம பார்த்து செக் பண்ணுறதுக்கு இங்கே எந்த எக்ஸ்பிரஷனும் கிடையாது, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஏதாவது விட்டு போன ஏதாவது எக்ஸ்பிரஷன், அதாவது ஆப்ரேட்டர் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, இது ஸ்டார் இருக்குது, இதையும் அடிச்சுட்டு மேலே ஏற்றிடணும். ஓகே, இப்போ நமக்கு இப்படி ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. பட் நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபிக்ஸ்லேருந்து ப்ரிஃபிக்ஸ் தான் மாற்றணும். ஃபஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னதுக்கு, போஸ்ட்ஃபிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ இன்ஃபிக்ஸை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ரூல் ஆட் பண்ணோம், ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை திரும்ப என்ன பண்ண போகிறோம், இதை வந்து உல்ட்டாவாக மறுபடியும் மாற்றணும். நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரை உல்ட்டாவாக திரும்ப மாற்றணும் அப்படின்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மேட்டு கிடச்சிரும். புரிஞ்சா? எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு இதை ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றும்போது என்ன ஆகும், இது ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றும்போது ஸ்டார் இங்கே முன்னாடி வரும், ப்ளஸ் அடுத்து வரும், ஏ பி ப்ளஸ் சி டி, தட்ஸ் ஆல். இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபிக்ஸ்லேருந்து ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி மாற்றுறணும், ஒரே ஒரு ரூல் தான் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணுறோம். கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டு அதை போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிட்டு திரும்ப என்னது கிடச்சிருக்கக்கூடிய போஸ்ட்ஃபிக்ஸை திரும்ப ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ப்ரிஃபிக்ஸ் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, சிம்பிளான லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடியதை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியலை அப்படின்னான்னு கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக நான் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ஃபிக்ஸோட வீடியோஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். திரும்ப வந்து ஐநோட்லேயும் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.